உங்களுக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒரு பிரச்சனை பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, அதோட சேர்த்து சாப்பாடும், அதானே சாப்பாடு. அடுத்ததுக்கு உங்களோட வீட்டு பிரச்சனை ஒன்று இருக்குத்தானே. எவ்வளவு கடன் சொன்னாங்க? 9 லட்சம் ரூபாய் கடன். அது யாரால பட்டீங்க? அவராலாம் பட்ட. நீங்க இப்ப வெளிநாடு போறதுக்காக கடன் வாங்கி, இப்ப அவர் இருக்கக்குள்ள அவரு செலவு செய்த கடன் தானே, அது செலவு செய்யறதுக்காக வாங்கின கடன். அப்ப இது இந்த பத்திரம் வந்து வேற ஒரு ஆள்கிட்டான இருக்கு, வடமானத்துல இருக்கு, கடன்ல இருக்குன்னு. இப்ப பாருங்க அக்கா ஒரு பிரச்சனை சொல்றாங்க. 9 லட்சம் ரூபாய் என்ன பெரிய ஒரு தொகை அக்கா. இப்ப கோல் எடுத்து கேட்கிறவங்க எல்லாரும் நம்புறதாங்க, நாங்க நேரடியா தொடர்பு கொள்றோம்னு. சொல்ல போனா இப்ப எனக்கு தெரியும் நிறைய பேர், ஒரு 20 பேருக்கிட்ட இருக்கும். 20 பேரும் வெளிநாட்டாக்கள், கனடா, சுவிஸ், ஜெர்மனி, அப்படி வெளிநாட்டாக்கள் தான். புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் சொல்லலாம். இக்காட நம்பர்களை வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கான காரணம் வந்து அவங்க நேரடியாக தொடர்பு கொண்டு அக்காக்கான உதவிகளை செய்ய போறேங்கன்னு சொன்னாங்க. என்னட்ட அக்காட நம்பரை தாங்க, அக்காவோட நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அக்காவுக்கு நாங்கள் மாதம் சாப்பாட்டுக்கான உதவிகளை செய்கிறோன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் 2 பேர் அப்படி இல்லை, நிறைய பேர் தொடர்பு கொண்டவங்களுக்கு தெரியும் தானே. இப்போ அதான் ஒரு 20 பேர் இருக்கிட்ட இப்போ தொடர்பு கொண்டிருப்பாங்க. இப்போ அவங்களெல்லாம் முடிஞ்சிருக்கா உங்களுக்கு 9 லட்சத்தை விட நிறைய பணத்தொகை அனுப்பியிருக்கலாமுங்க. இப்போ ஒருவங்கக்கா வேற என்ன தொடர்பு கொண்டு ஒரு பெரிய ஒரு தொகை அனுப்பலாட்டியும் ஒரு 20,000 30,000 அனுப்பலாட்டியும் உங்களோட பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அனுப்பியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இப்போ அவங்க உங்களோட தொடர்புலக்கத்தை கேட்டுட்டு நான் கொடுக்காம விட அவங்க அந்த உதவி திட்டத்தை செய்யாத முடியாத மாதிரியே பேய்த்தாங்க. இப்ப எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு தானேக்கா. அப்ப நான் யோசிச்சது சரியா தான் இருக்கும். இப்ப எடுத்துக்கொண்ட தீர்மானமும் கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, நிறைய பேருக்கு என் மூலம் உதவி கிடைச்சிக்கின்ற வகையில நான் இந்த விடயத்தை நான் சொல்றேன். சரியாக்கா? இப்ப அதுதான் நிறைய நல்லாக்கள் இருந்தாலும் ஒரு சில கெட்டாக்களும் இருப்பாங்க தானேக்கா. நிறைய நல்லாக்கள் இருந்தாலும் ஒரு சில கெட்டாக்கள் இருப்பாங்க. அப்ப உடனடியா ஒன்றையும் செய்ய முடியாது தானே. என்ன எடுத்தம் கவுத்தம்ன்ற மாதிரி ஒரு விடயத்துல இறங்க இயலாது. அப்ப பொறுமையா இருந்துதான் நம்ம ஒரு விடயத்தை செய்யலாம். இப்ப அக்காவுக்கு மேக்சிமம் எவ்வளவு உதவி கிடைக்குது என்று பார்த்ததுக்கு பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு அக்காவுக்கு என்ன செய்யலாம், அக்காவுக்கு என்ன குறைகள் இருக்குன்னு பார்க்கலாம். தொடர்பு கொண்டவங்க வந்து இப்ப தெரியும், இப்ப தொடர்பு கொண்டவங்களுக்கு தெரியும், கட்டாயமா இந்த வீடியோவை அவங்க பார்ப்பாங்க. இப்ப நீங்க தொடர்பு கொண்டு அக்காட பிரச்சனைகளை வந்து நீங்க எவ்வளவு செய்து முடிக்கும். ஒரு தனிநபரால ஒரு 9 லட்சம் ரூபாய் ஒரு கடன் முடிக்க முடியுமா? முடியாதுதான். அதுதான் நான் பாக்குறது. ஒரு தனிநபர் நீங்க சொல்றீங்க அக்காக்கான சாப்பாடு செலவு நான் பாக்குறது, உங்களால அக்காட பிரச்சனை ஃபுல்லா முடிக்க முடியாது. அக்காட பிரச்சனையே ஒரு நபரால முடிக்க முடியாது. பல நபர்கள், பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்தா முடிக்கலாம். அதைத்தான் நான் பார்த்தது அக்கா. ஏன்னா உடனே வந்து எல்லாரும் ஸ்லோவா செய்தாலும் அக்கா, ஒரு தனிநபர் வந்து இந்த உதவி திட்டத்தை முடிக்கிறதுக்கு நிறைய நாட்கள் எடுத்தாலும் அது தெரிய எவ்வளவு சாத்தியம்னு தெரியாது. ஆனா அக்காட பிரச்சனையை கட்டாயமா ஒரு நபரால முடிக்க முடியாதுன்னு எனக்கு விளங்கினது. அதனாலதான் நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன். நான் இப்ப அக்காவுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, இப்போதைக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை அனுப்புங்க. இப்ப நீங்க ஒரு 30,000 அனுப்புறீங்கன்னு சொன்னா அது ஒரு 10 பேர் அனுப்பினாங்கன்னு சொன்னா ஒரு 3 லட்சமா மாறும். என்னக்கா? அதைத்தான் நான் சொல்றது. அதான் இப்ப கூட ஒன்றுமாக ஆகினது இல்லை தானே. இப்ப தொடர்பு கொண்ட எல்லாரும் இப்ப ஒரு சிறிய உதவி, இப்ப உங்களால முடிஞ்ச உதவிகளை அனுப்பினீங்கன்னு சொன்னா அது இங்க வந்து சேரும்போது ஒரு பெரிய ஒரு பணத்தொகையா ஆகும் தானே. அப்ப அக்காட பிரச்சனைகளை முடிக்கலாம். இப்ப நான் பாக்குறது தானக்கா, இப்ப ஒருவங்கட உதவி மட்டும் உங்களுக்கு தெரியக்கூடாது, விளங்கி தானே. அவங்கள நம்பியே நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும் தானேக்கா. அப்ப அவங்கட எப்ப பணம் அனுப்புவாங்க, அவங்களோட பணம் எப்ப நம்மளுக்கு வரும் என்ற மாதிரி நீங்க இருக்க கூட. இப்ப உங்களுக்கு ஒரு என்ன சொல்ற, ஒரு அக்கா சாப்பாட்டுக்கு மட்டும் அனுப்புவாங்க. சாப்பாட்டுக்கு அதைத்தான் சொல்றேனக்கா. 9 லட்சம் ரூபாய் யாராவது தனிநபர் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னா அது நல்ல மீன். அது அப்படின்னு சொன்ன உடனே தொடர்பு கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு தெரியும் தானே, இந்த அக்காவுக்கு நம்மளால 9 லட்சம் உடனே கொடுக்க முடியாது, என்னால முடிஞ்சது ஒரு 50,000 ரூபாய் தான் என்று நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா அதை உடனடியாக அனுப்பலாம். இப்ப ஒருவர் நினைச்சிங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு பணத்தொகையை வந்தா கடை பிரச்சனையை முடிக்கலாம். அதானே சொல்ல வாரது. எனக்கா தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி ஓகேங்க, சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ யாரை பார்க்க வந்திருக்கிறேன் என்றால், இப்போ எத்தனை நாளுக்கா வீடியோ போட்டு ஒரு
4 நாள் இருக்கும். ஓ 4 நாள் இருக்கும். வாங்கலண்ணக்கா கொஞ்சம் பக்கத்தில் வந்தீங்கன்னா பேசலாம். எப்படி அக்கா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நாங்கள் வந்து போனதுக்கு பிறகு எப்படி மாற்றம் நடந்துருக்கா? எப்படி அக்கா வீடியோ பார்த்து யாராச்சும் கேட்டாங்களா? உங்களுக்கு எப்படி அக்கா இருக்கு? இப்போ எல்லாரும் பார்க்குற மாதிரி தானே நம்ம வீடியோ போட்டோம்னாம நீங்கள் அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ வீடியோ போட்டது என்ன எப்படியான விதத்தில் சந்தோஷம்? நாங்கள் கஷ்டப்பட்டு நான் இப்போ உதவி செஞ்சதுக்கு சாப்பாடுக்கு வசதி இல்லாமல் தானே இருந்தேன். நாங்கள் இப்போ உதவி செஞ்சதுக்கு இப்போ உதவி செஞ்சிருக்கீங்க. இப்போ இதானே சந்தோஷமா தான் இருக்குது. சந்தோஷமா இருக்கு. இப்போ வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அல்லது நீங்கள் வெளியிடங்களுக்கு போகும்போது கேட்டாங்களா? எப்போ எப்போ போனீங்க வெளியால? 3 நாள் நான் டவுனுக்கு போன இடத்தையும் கேட்டவங்க கஷ்டப்படுறீங்களா? அன்றைக்கு மார்க்கெட்டுக்கு போனேன். கேட்டவங்க தெரியாத பிள்ளைகள் தான் தெரியாதவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அப்போ உங்களை மதிச்சுட்டாங்க. நீங்கள் தானேக்கா வீடியோவில் நிற்கிறதுன்னு கேட்டாங்க. ஓமன்ட்டு சொன்னேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் என்னன்னு கேட்டாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் தானே இந்த கஷ்டம் தானே இல்லை நான் சாப்பாட்டுக்கும் வசதி இல்லைன்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன். நான் தானே ஓமக்காண்டு சொல்லி அவக்குள்ள அறித்தாவும். சரி இப்போ அவைக்கு சிரிப்பு தானே கஷ்டம்ன்றாலும் அந்த சிரிப்புன்றது இருக்கு. இப்போ அடக்கி வச்சு திருப்பி அவ சிரிப்பா வீடியோன்றதால அப்படித்தானே. இப்ப வாங்கணும் தங்கச்சி, நீங்க இப்ப படிக்கிற ஆள் தானே, நீங்க ஸ்கூல்ல ஏதாச்சும் கேட்டாங்களா உங்களோட படிக்கிறாக்க? என்ன கேட்டாங்க? கேட்டிருக்கிறாங்க நிறைய பேரா? ஒரு ஆள் தான் வீடியோ பார்த்தது. ஒரு ஆள் அப்படியா? ஒரு ஆள் தான் கேட்டவங்க அப்படியா? ஓகே. அப்ப அவங்க ஏதாச்சும் பேசல, என்ன மனசு கஷ்டப்பா அப்படி ஒண்ணும் நடக்கல. அப்படி கேட்டிருந்தா என்ன செய்திருப்பீங்க நீங்க? சிரிச்சிருப்பாங்க இல்ல? ஓகே. இப்ப ஏற்கனவே கஷ்டத்துல இருந்த நீங்க இப்ப ஓகே தானே? நீங்க இப்போ உங்களோட வீடியோ பார்த்து யாராச்சும் கேட்கும் போது உங்களுக்கு கஷ்டம் அப்படி இல்லை, யாரும் கேட்கல தானே, நேரடியா வந்து கேட்கல. சரி ஓகே தங்கச்சி. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அண்ணா வந்து உதவி செய்தது? உங்களுக்கு 2 உதவி கிட்ட நான் செய்திருக்கிறேன். அங்க வச்சு கொப்பியும் தந்தது. 2 உதவியும் இல்லை, 3 உதவி. அரிசியும் வந்து வாங்கினோம் உங்களோட அம்மா. அப்போ 3 உதவி. சரி தானே, சந்தோஷம் தானே அண்ணா வந்தது உங்களுக்கு? சரி சரி, அங்கே உங்க அம்மா வரட்டுமே. சரியா, கேள்வி கேட்டால் அனுப்பியாச்சு. இந்தாங்க வச்சுக்கலங்க சிக்னல்றதா. இப்போ எப்படியாக்க பயனுள்ளதா இருந்தது நான் தந்த 20,000 ரூபா? அதை சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு வசனம் ஒன்று சொன்னீங்கக்கா, இப்போ சாகிற முடிவில் நீங்கள் இருந்துன்னு சொன்னீங்க. அது நடந்திருக்கு என்ன நிலைமைக்கா பாருங்க, பிள்ளைகளோட நிலைமை என்ன, அந்த மனநிலைமைக்கு போயிருக்கீங்க கஷ்டத்தால. அப்படி என்ன சொல்றக்கா, அந்த நிலைமைக்கு யாரும் தான், இப்போ அக்கா மட்டும் இல்லை, அந்த நிலைமைக்கு யாரும் போகக்கூடாது தானே. நீங்க சொன்னீங்க ஒரு வசனம் ஒன்று, இறந்தா எனக்கு தெரியாதானே என்று நீங்க தானே சொன்னீங்க. இறந்தா பிள்ளைகள் கஷ்டப்படுறதுலாம் எனக்கு தெரியாது தானே என்று சொன்னீங்க. அப்படி இருக்க கூடாக்கா பாருங்க. இப்ப கஷ்டம், இப்ப நீங்க இல்லாம போனா இன்னும் கஷ்டப்படுவாங்க. அந்த வலின்றது அவங்களோட வாழ்நாள் பூரா மறக்க முடியாதா இருக்கும். அதனால யாரும் அப்படி தவறான முடிவெடுக்க கூடாது. சரியக்கா. இப்ப வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குக்கா. நான் இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப நான் உதவி செய்தது உங்களுக்கு சந்தோஷம், அதை பத்தி சொல்லுங்களேன். நான் 20,000 தந்ததை பத்தி என்னென்ன செய்தீங்க? இந்த 20,000 ரூபாய் நான் 2 பிள்ளைகளுக்கு உடுப்படுத்தேன், சாமான் வாங்கினேன், அரிசி சாமான் வாங்கிட்டேன். வாங்கினேன். நீங்க இப்ப காலையில கோல் எடுத்தேன்னா நாங்க சொன்னோம் பொங்கல் செலிப்ரேட் பண்றல, பொங்க மாட்டான்னு சொன்னோம். அப்ப ஏனாக்கா நீங்க பொங்குங்கன்னு சொன்னா அப்ப சாமான்லாம் வாங்கி வந்த நீங்க. இப்ப பொங்கல் சாமான் இப்ப என்ன சொல்ற, இப்ப நான் வாங்கி கொடுக்கறத விட அக்காட கையாலே போய் வாங்குறது நல்லம் தானேக்கா. அதான் பொங்கல்ன்றது என்னக்கா, உங்களோட கையாலேயே எல்லாம் செய்யறது. சூரிய பகவானுக்கு படைக்கணும்னு சொல்லுவாங்க, அது உங்களோட கையாலேயே நீங்க செய்யணும். இப்ப அதையும் ஒரு உதவி மூலமா கிடைச்சா அதுக்குரிய பலன் இல்லை தானே. வருடத்துல ஒரு நாள் செய்யறது, ஒரு நாள் நம்ம கொண்டாடுறது, அது உரியாக்கள்ற கையாலே எல்லாம் வாங்கி அவங்க கொண்டாடணும். அதாவது அப்பதான் அவங்களுக்குரிய பலன் முழு பூர்ணமா போய் சேரும் அவங்களுக்கு. சரி, வாங்கிட்டீங்க எல்லாம். அப்ப எந்தவித பிரச்சனையும் இல்லை வீடியோ போட்டதால. இன்னொரு ஆள் மூலமா ஒன்றும் வரல, நேரடியாக யாரும் தொடர்பு கொண்டாங்களா உங்களை? யாரும் வந்து கேட்கவும் இல்லையா உங்கள்ட்ட நம்பர்? இப்ப யாராவது அனுப்பி இல்லை? அப்படியா? ஏனென்றால் நிறைய பேர் உங்களோட நம்பர் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்தவங்க. இப்ப அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இப்ப நானும் வந்திருக்கிறேன். ஃபுல் ஃப்ரேமா இல்லை ஓகே தானே? அப்ப நிறைய பேர் நம்பர் கேட்டாங்க, அதை தெளிவுபடுத்த தான் வந்திருக்கிறேன் நான்.
இப்போ உங்களோட வீடியோ போட்டாக்கா இப்போ நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, நிறைய பேர் கவலைப்பட்டு உங்களோட வீடியோ நீங்களே பார்த்துனீங்க தானே, பார்த்தனீங்க. உங்களோட வீடியோ நீங்களே பார்க்கும்போது கவலையாக தான் இருந்திருக்கும். அப்படி நிறைய பேர் பார்த்தாக்கா நிறைய பேர் கவலைப்பட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கு உதவி கிடைக்கணுமன்றதுக்காக. ஆனா அந்த உதவின்றதுக்கா ஒரு சரியான முறையில உங்களுக்கு வந்து சேரத்தானே வேணும். என்ன இப்போ உதவிகள் உங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கு. என்ன அவ அங்க சத்தம் வர்றா உதவிகள் உங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இப்ப நான் ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்தணும், பார்க்குறவங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறவங்களுக்கு. இப்ப அக்காட நம்பர்களை வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கான காரணம் வந்து அவங்க நேரடியா தொடர்பு கொண்டு அக்காக்கான உதவிகளை செய்ய போறேங்கன்னு சொன்னாங்க என்னட்ட. இப்ப என்னன்னு சொன்னாங்கக்கா, ஒரு என்ன சொல்ற ஒரு ஆள் 2 பேர் அப்படின்னு இல்லைக்கா, இப்ப நிறைய பேர் அக்கா, நிறைய பேர் இப்ப உள்நாட்டுல இருக்கிறவங்களும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி உங்களோட நம்பரை கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னதா அப்படித்தான். இப்ப அக்காட நம்பரை தாங்க, அக்காவோட நாங்க நேரடியா தொடர்பு கொண்டு அக்காவுக்கு நாங்க மாசம் மாசம் சாப்பாட்டுக்கான உதவிகளை செய்யறோன்னு சொன்னாங்க. ஒரு ஆள் 2 பேர் அப்படி இல்லை, நிறைய பேர் இருக்கு. அப்ப நான் யோசிச்சதை தானேக்கா, உங்களுக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒரு பிரச்சனை பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, அதோட சேர்த்து சாப்பாடும், அதானே சாப்பாடு. அடுத்ததுக்கு உங்களோட வீட்டு பிரச்சனை ஒன்றும் இருக்குத்தானே. எவ்வளவு கடன் சொன்னாங்க? 9 லட்சம் ரூபாய் கடன். அது யாரால பட்டீங்க? அவராலாம் பட்ட. நீங்க இப்ப வெளிநாடு போறதுக்காக கடன் வாங்கி, இப்ப அவர் இருக்கக்குள்ள அவரு செலவு செய்த கடன் தானே, அது செலவு செய்யறதுக்காக வாங்கின கடன். அப்ப இது இந்த பத்திரம் வந்து வேற ஒரு ஆள்கிட்ட இருக்கு, வடமானத்துல இருக்கு, கடன்ல இருக்குன்னு. இப்ப பாருங்க அக்கா ஒரு பிரச்சனை சொல்றாங்க, 9 லட்சம் ரூபாய். என்ன பெரிய ஒரு தொகை அக்கா, அதை எப்படி அக்கா கட்டுவோன்னு இருந்தீங்க நீங்க? இப்ப அவரும் தொடர்புல இல்ல, இப்ப சாப்பாடும் கஷ்டம், எப்படி என்ன நம்பிக்கையில இருந்தீங்க? என்ன பெரிய ஒரு தொகை தானேக்கா, பெரிய ஒரு பாரம் ஆயிருந்தானே. இப்ப கட்டலாட்டி கட்டாயமா அவங்களுக்கு உரிமையாகும் தானே கடன் தந்தவங்களுக்கு. அப்படியான ஒரு நிலைமையில தான் இப்ப இருக்கு. அப்படி கடன் கேட்டு தொல்லை பண்ற மாதிரி இருக்கா? அப்படித்தானே. அப்ப எனக்கு அந்த வீடியோல அப்படி சொல்லல, நீங்க அழுத்தி சொல்றீக்கணும் தானே. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியும். அந்த வீடியோல நீங்க ஒரு என்ன சாந்தமா மனசுல நிறைய கவலைகள் வாங்க மனசுல நிறைய கவலைகள் இருந்தமாக்கா, அதை என்ன உள்ளுக்குள்ள விளங்குதாக்கா உங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்கு. ஆனா நீங்க வெளிப்படையா சொல்லல சில விஷயங்கள்ல. ஆனா 4 லட்சம் மற்றவற்ற 2 லட்சம் 6 லட்சம் 2 மாலையும் 2 தோடும் அப்படி நகையும் இருக்கு. இப்ப பாருங்க அக்காக்கு மாலையும் இல்ல, தோடும் இல்ல, 9 லட்சம். என்ன அக்காட தோட்டத்தை பார்த்தாலே தெரியும். ஆனா அந்த உதவி செய்யறன்றது நல்ல விஷயம்தான். இப்ப நான் பார்த்தது, இப்ப ஒருவங்க இப்ப அக்காட நம்பரை கேட்டு அக்காக்கு மாதம் மாதம் சாப்பாட்டுக்கான உதவி செய்யறேன்னு சொன்னா, இப்ப அந்த இடத்துலயே அக்காட உதவி முடிஞ்ச மாதிரி தானே அக்கா. இப்ப ஒருவர் தொடர்பு உங்களுக்கு தந்தனுன்னு சொன்னாக்கா நான் சொல்றேன். ஆனா எத்தனை பேர் கொடுக்குறேன்னு இப்போ கோல் எடுத்து கேட்குறவங்க எல்லாரும் நம்பரை தாங்க, நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்றோம்ட்டு சொல்ல போனா. இப்போ எனக்கு தெரியும் இப்போ நிறைய பேர், ஒரு 20 பேருக்கிட்ட இருக்கும். 20 பேரும் வெளிநாட்டாக்கள், கனடா, சுவிஸ், ஜெர்மனி, அப்படி வெளிநாட்டாக்கள் தான். ஆனால் புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகள்னு சொல்லலாம். இப்போ அவங்களால தான் இப்போ நானும் நிறைய உதவிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறேன், தெரிஞ்ச விஷயம் தானே அது. ஆனால் எத்தனை பேருக்கு அங்கே கொடுக்குறேன்னு இதை வந்து எல்லார்டையும் வந்து கோல் எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு உங்களோட முழு பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. முக்கியமான காரணம் அதுதான். உங்களோட அந்த ஷார்ட் வீடியோ, ஒரு 3 நிமிஷ வீடியோ பார்த்துட்டு போட்டு தான் என்ன தொடர்பு கொண்டு வாங்க கடை தொடர்பு விளக்க தாங்கண்டு. ஆனால் ஃபுல் வீடியோ பார்த்தா உண்மையான விளக்கம் விளங்கி இருக்கும். இப்ப அவங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறமா போயிட்டு, இப்ப என்ன காரணத்துக்காக கணவர் விட்டுட்டு போனவர், இப்ப அவங்களோட நிலம் என்ன மாதிரி அப்படின்ட்டு இப்ப வீடியோ நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன். ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு என்ன தொடர்பு கொள்றவங்களுக்கு திரும்பவும் இந்த விடயத்தை நான் தெளிவுபடுத்துறமா இருந்தது. அதுதான் இப்ப என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, இப்ப அக்காக்கு என்னக்கா, அக்காக்கு அந்த கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு. அண்ணனை பேச விடுங்களேன் தங்கச்சி, சரியா? மாமா பேசட்டும், சரியா? ஓகே. அதான் இப்ப தொடர்பு கொண்டவங்களுக்கு தெரியும் தான். இப்ப அதான் ஒரு 20 பேர்கிட்ட இப்ப தொடர்பு கொண்டிருப்பாங்க. இப்ப அவங்களால முடிஞ்சிருக்கா உங்களுக்கு 9 லட்சத்தை விட நிறைய பணத்தொகை அனுப்பியிருக்கலாம் அக்கா. இப்ப ஒருவங்கக்கா வேற என்ன தொடர்பு கொண்டு ஒரு பெரிய ஒரு தொகை அனுப்பலாட்டியும் ஒரு 20,000 30,000 அனுப்பலாட்டியும் உங்களோட பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அனுப்பியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இப்ப அவங்க உங்களோட தொடர்புலக்கத்தை கேட்டுட்டு நான் கொடுக்காம விட அவங்க அந்த உதவி திட்டத்தை செய்யாத முடியாத மாதிரியே போய்த்தாங்க. அவங்களுக்கும் கூட நம்பர் தான் வேணுமாமன்ற மாதிரி.
அக்காக்கு வேறங்களும் போகுதா சிந்தனைகள்? அக்காக்கு இதெல்லாம் புதுசா இருக்கும் என்ன? இப்ப எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு தானேக்கா. அப்ப நான் யோசிச்சது சரியா தான் இருக்கும். இப்ப எடுத்துக்கொண்ட தீர்மானமும் கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, நிறைய பேருக்கு என் மூலம் உதவி கிடைச்சிக்கின்ற வகையில நான் இந்த விடயத்தை நான் சொல்றேன். சரியாக்கா? இப்ப அதுதான் இப்ப அதானே நிறைய நல்லாக்கள் இருந்தாலும் ஒரு சில கெட்டாக்களும் இருப்பாங்க தானேக்கா. நிறைய நல்லாக்கள் இருந்தாலும் ஒரு சில கெட்டாக்கள் இருப்பாங்க. அவ உடனடியா ஒன்றையும் செய்ய முடியாது தானே. என்ன எடுத்தம் கவுத்தம்ன்ற மாதிரி ஒரு விடயத்துல இறங்க இயலாது. அப்ப பொறுமையா இருந்துதான் நம்ம ஒரு விடயத்தை செய்யலாம். இப்ப அக்காவுக்கு மேக்சிமம் எவ்வளவு உதவி கிடைக்குதுன்னு பார்த்ததுக்கு பிறகுதான் அடுத்த கட்டத்துக்கு அக்காவுக்கு என்ன செய்யலாம், அக்காவுக்கு என்ன குறைகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதை நான் சொல்றது சரிதானேக்கா. நீங்க வீடியோ மூலமா சொன்னது வாழ்வாதார உதவி ஒன்று கேட்டீங்க. கோழிக்கூடு கட்டி தந்து கோழி முட்டோற கோழிகள் தந்தானே வளர்க்கலாம் தானே. வளர்த்து அதுல முட்டை வரும். அக்கா அவட வியாபாரத்தை பார்த்து கொள்ளலாம். முட்டை வந்து வாங்குவாங்க தானே. ஓகே. இப்ப அடுத்தது 9 லட்சம் ரூபாய் கடன். இப்ப இந்த விஷயம் எல்லாம் ஷார்ட் வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரியாது. இப்ப 9 லட்சம் ரூபாய் கடன் என்னக்கா. இப்ப அதை அடைச்சாதான் அக்காவுக்கு ஒரு நிம்மதி என்றது இருக்கும். இப்ப நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, இப்ப அக்காக்கான முதலாவது பிரச்சனையை வந்து பார்க்கலாம். இப்ப அக்காவுக்கு கடன் பிரச்சனை, அக்காவுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வருமானம் ஒன்றது வேணும். என்ன யாரையும் எல்லா காலம் நம்பி திரிக்க முடியாது தானேக்கா. இப்ப அக்காக்குன்னு ஒரு தொழில் இருக்கும்னு சொன்னா அதன் மூலமா வார வருமானத்தை வச்சுட்டு பிள்ளைகளுக்கான செலவுகளை பார்க்கலாம். இப்ப நான் அதான் பாக்குறேன். இப்ப நான் சொல்றதுல ஏதாச்சும் நீங்க சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க நீங்க? நான் சொல்றது விளங்குது தானேக்கா. இப்ப தொடர்பு கொண்டவங்க அக்காட முதற்கட்ட பிரச்சனைகளை முடிக்கலாம். அதற்கு பிறகு அக்காவுக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்தால் அதை செய்து முடிக்கலாம் தானே. இப்ப எப்படியும் வந்தக்கா ஒரு தொடர்பை வந்து எப்படி என்ன எடுத்த உடனே கொடுக்க முடியாது. தொடர்பு இலக்கத்தெல்லாம் இப்ப இந்த ஹெல்பிங்ல தானே முக்கியமானது. என்ன எப்படி சொல்றேன்னு தெரியாம இருக்கு. நான் சொல்றது விளங்குது தானே. இப்ப அக்காக்கான பிரச்சனைகளை வந்து முடிக்கணும். இப்ப தொடர்பு கொண்டவங்க வந்து இப்ப தெரியும். இப்ப தொடர்பு கொண்டவங்களுக்கு தெரியும். கட்டாயமா இந்த வீடியோவை அவங்க பார்ப்பாங்க. இப்ப நீங்க தொடர்பு கொண்டு அக்காட பிரச்சனைகளை வந்து நீங்க எவ்வளவு செய்து முடிக்கும்? ஒரு தனிநபரால ஒரு 9 லட்சம் ரூபாய் ஒரு கடன் முடிக்க முடியுமா? முடியாது தானே. அதான் நான் பாக்குறது. ஒரு தனிநபர் நீங்க சொல்றீங்க அக்காக்கான சாப்பாடு செலவு நான் பாக்குறேன். உங்களால அக்காட பிரச்சனை ஃபுல்லா முடிக்க முடியாது. அக்காட பிரச்சனையே ஒரு நபரால முடிக்க முடியாது. பல நபர்கள் பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்தா முடிக்கலாம். அதைத்தான் நான் பார்த்தது அக்கா. என்ன இப்ப உடனே வந்து எல்லாரும் இப்ப ஸ்லோவா செய்தாலும் அக்கா ஒரு தனிநபர் வந்து இந்த உதவி திட்டத்தை முடிக்கிறதுக்கு நிறைய நாட்கள் எடுத்தாலும் அது தெரிய எவ்வளவு சாத்தியம்னு தெரியாது. ஆனா அக்காட பிரச்சனையை கட்டாயமா ஒரு நபரால முடிக்க முடியாதுன்னு எனக்கு விளங்குனது. அதனாலதான் நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் தெளிவுபடுத்தினேன். நான் இப்ப அக்காவுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, இப்போதைக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை அனுப்புங்க. இப்ப நீங்க ஒரு 30,000 அனுப்புறீங்கன்னு சொன்னா அது ஒரு 10 பேர் அனுப்பினாங்கன்னு சொன்னா ஒரு 3 லட்சமா மாறும் எனக்கா. அதைத்தான் நான் சொல்றது. அதான் இப்ப கூட ஒண்ணுமாக ஆகினது இல்லை தானே. இப்ப தொடர்பு கொண்ட எல்லாரும் இப்ப ஒரு சிறிய உதவி இப்ப உங்களால முடிஞ்ச உதவிகளை அனுப்பினீங்கன்னு சொன்னா அது இங்க வந்து சேரும்போது ஒரு பெரிய ஒரு பணத்தொகையா ஆகும் தானே. அப்ப அக்காட பிரச்சனைகளை முடிக்கலாம். இப்ப நான் முடிவெடுத்துட்டேனாக்கா அதுதானே. இப்ப நான் சொல்றது சரிதானேக்கா. கட்டாயமா இதுதான் ஒரு சரியான முறை. இப்ப அதற்கு பிறகு இப்ப அக்காவுக்கு ஒரு தொழில் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தோம்னு சொன்னா அதுல பார்க்கணும். அக்கா உண்மையிலேயே முயற்சி செய்து அதுல வெற்றி பெறுவான்னு நம்பிக்கை இருக்கு. இப்ப கோழிக்கூட தவிர வேற என்ன தொழிலக்கா நீங்க செய்யலாம்? இப்ப நீங்க இருக்கிறது உண்மையிலேயே ஒரு கிராமப்புறம் தானே. இப்ப எங்களை பார்த்தோம்னு சொன்னா என்ன வயல் வெட்டைகள் இருக்கு, மாடு வளர்ப்பு உங்களோட அம்மாவும் இருக்கிறாங்க. அப்ப அதுவும் செய்யலாம் தானே. இப்ப நான் சொல்லிதான் உங்களுக்கு ஐடியா வர என்ற மாதிரி கூட உங்களோட சூழலை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். கோழிக்கு சொல்லிட்டேன். அதுதான் நான் அதான் சொல்றேன், தெளிவா சொல்லிடணும். அதற்கு பிறகு யோசிச்சு என்ன சொல்லணும்னு தெரியாது. பாருங்க 9 லட்சம் ரூபாய் கடனையே நீங்க அழுத்தி சொல்லல, ஒரு மேலோட்டமா சொன்னீங்க. இப்ப அதற்காக தான் நான் வந்திருக்கேன். அக்காட பிரச்சனை இதுதான், அக்காவுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுதுன்றதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இப்ப சொல்லுங்களேன் அக்கா, உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்களேன். இப்ப ஒரு வரியில சொல்லுங்களேன், அதை நான் போடுவேன் தானே, சொல்லுங்களேன். இப்ப என்னன்னு சொன்னாக்கா உங்களுக்கு உதவிக்காக தொடர்பு கொள்றவங்க எல்லாம் உதவி செய்யறாங்கன்னு தான் சொல்லலாம். அதான் முக்கியமானதுக்கா. அப்போ உங்களோட வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்கக்கா. ஆனா எந்தவித உதவியும் கிடைக்கலன்றும் இல்லை, கிடைச்சிருக்கு. அதை நம்ம அடுத்த கட்டமாக நான் கொண்டு வந்து தருவேன். ஆனா உங்களோட பிரச்சனை முடிகிறதுக்கு பெரிய ஒரு தொகை தான் தேவை.
அப்ப நீங்க அதை சொல்லுங்களேன் உங்களோட நிலைமையை. பாருங்க யோசிக்கிறீங்க, அதான் உங்களோட கையெல்லாம் இருக்கு, நீங்க அப்படியே பேசணுமாக்கா. நீங்க இப்ப வீடியோ மூலமா இப்ப உதவிகள் கேட்டுத்தீங்க. அப்ப உங்களோட பிரச்சனை முற்று முழுதா முடியணும்னு நான் பாக்குறேனுக்கா. அப்ப என்ன நம்பி நீங்க உங்களோட கஷ்டத்தை சொல்லிருக்கிறீங்க. என்ன அப்ப இந்த நாள் வந்து போனவர் ஒரு கடன்காரன் 4 லட்சம் கொடுக்கறதுக்கு நீங்க காசு தரணும், இல்லாட்டி அவருக்கு எனக்கு இந்த பிரச்சனை சொன்னார். நான் சொன்னேன் என்கிட்ட இருந்த தனி நான் தரலாம், எனக்கு சாப்பாட்டுக்கும் வசதி இல்லை, அப்படி இருக்கக்குள்ள அந்த பொடியன்கள் வந்து எனக்கு காசு தந்தது, அதை வச்சு தான் நாங்கள் இப்போ சாப்பிட்றோம் சொன்னதுக்கு நான் என்ன செய்யறது, அவர் ஏற்றிட்டு போறாரு. பிறகு இன்னொரு ஆகலும் வந்து அவங்க அப்படித்தான் 2 மாலையும் 2 தோட்டு கூட்டமும் அது ஊரவங்கட எங்கடையில உங்களது இல்ல அப்படியே கடன் நாட்களும் வந்து போறாங்க. அது 5 லட்சமா 6 லட்சம் பல உறுதிக்கான கடன் 6 லட்சம். அதுவும் உண்மையிலேயே இதை விளங்கி கொள்ளணும். அக்கா அந்த கடன் படலை, அதை புரிஞ்சு கொள்ளணும். சிலவங்க அந்த கடனுக்கு உதவி செய்யறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இது வந்து அந்த கணவர் கணவர் வந்து வெளிநாடு போறதுக்காக வச்சு செலவு செய்ததுதான் இந்த கடன்ன்றது. அக்காவால ஒன்றும் நடக்கல கடன் எனக்கா, அதான் நீங்க சொல்லுவீங்க தானே. இப்ப அடுத்தது நான் கேட்டேன், நான் அக்காட கணவர் உங்களை தொடர்பு கொண்டாரான்னு கேட்டேன். நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு மனசு மாறி பிள்ளைகளுக்கான உதவிகளை செய்வாரான்னு பார்த்தேன். நான் தொடர்பும் கொள்ளலையாமன்னு சொன்னேன் அக்கா. பாருங்களேன், இதுக்கு பிறகு என்ன உங்களை இது வரைக்கும் தெரியாதவங்களே மனமிறங்கி உதவி செய்யறாங்கன்னு சொன்னா உங்களோட வாழ்ந்தவர் அப்படி இருக்கிறாரு. என்ன சரி ஓகே, அவர் வேற வாழ்க்கையை பார்த்து தரேன்னு சொல்றீங்க. ஓகே, அது விடுவோமே. இப்ப நான் பாக்குறது தான், இப்ப அக்காக்கான உதவிகளை வந்து நீங்க வழங்குங்க. என்ன சொல்றது, அக்காவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, உதவிகள் தேவைப்படுது. இப்ப ஏற்கனவே என்னோட தொடர்பு கொண்டு இப்ப உதவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது இப்ப அனுப்பலாமா அனுப்ப கூடாதான்னு இருக்கிறவங்களும் கூட ஒன்றும் யோசிக்காதீங்க. அக்காவுக்கு நீங்க அனுப்புற பணம் அக்காவுக்கு போய் சேரும் கட்டாயமா. இப்ப நாங்க செய்யறது புது விடயம் இல்லை தானே. இப்ப நாங்க எவ்வளவு காலங்களா செய்யறோம். அப்ப என்ன சொல்றது, நம்பி பணம் அனுப்பலாமே என்னக்கா. இப்ப நான் பாக்குறது தானக்கா, இப்ப ஒருவங்கட உதவி மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, விளங்கி தானே. அவங்கள நம்பியே நீங்க இருக்கிற மாதிரி இருக்குன்னு தானேக்கா. அப்ப அவங்கட எப்ப பணம் அனுப்புவாங்க, அவங்களோட பணம் எப்ப நம்மளுக்கு வரும் என்ற மாதிரி நீங்க இருக்க கூட. இப்ப உங்களுக்கு ஒரு என்ன சொல்ற, ஒரு அக்கா சாப்பாட்டுக்கு மட்டும் அனுப்புவாங்க. சாப்பாட்டுக்கு அதைத்தான் சொல்றேனக்கா. இப்ப சிலவங்கக்கா இப்ப சில குறிப்பிட்ட காலத்துக்கு அனுப்பி போட்டு அப்படியே விட்டுருவாங்கக்கா. அது அனுபவம் இருக்கு, எனக்கு அனுபவம் இருக்கிறதாலதான் நான் சொல்றேன். சில பேர் நீங்க தொடர்பு விளக்கத்தை தாரீங்கல்ல, அது என்ன விளக்கம்னு தெரியாத மாதிரி அப்படியெல்லாம் யோசிக்கலாம். ஆனா எனக்கு அனுபவம் இருக்கிறதாலதான் நான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் மாதம் ஹெல்ப் பண்றேன்னு எனக்கு சொல்லி போட்டு, என் மூலமா சொல்லி போட்டு அதற்கு பிறகு ஹெல்ப் பண்றதே விட்டுருக்கிறாங்க. நிறைய பேருன்னு சொல்லலாம். ஆனா என்ன சொல்லலாம், அரவாசின்னு சொல்லலாம். ஆனா சொன்ன வாரத்தை காப்பாத்தி இதுவரைக்கும் பணம் அனுப்பி கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களும் இருக்கிறாங்க. அது அவங்களோட ஒரு சூழ்நிலை தானே. இப்போ அதே தவற எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்களோட அங்காளப்பக்க நிலைமையை பார்க்கத்தானே வேணும். அவங்களாலையும் தொடர்ச்சி அனுப்ப முடியாத ஒரு நிலைமை மாறிடும். பாருங்களேன், இப்ப எனக்கு தானே சிரமம் கூடுதலான்னு சொல்லலாம். என்ன இப்ப என்ன சொல்ற, அதுதான் இப்ப அதை புரிஞ்சு கொள்ளணும். உதவிக்காக முன்பாறவங்க இப்ப அக்காட வீட்டை வந்து அக்காட வீடியோவால கடத்து போட்டு இப்ப தொடர்பு கொள்றாங்கள்ட்ட எல்லாம் திரும்பி அக்காட பிரச்சனையை சொல்லணும். ஏன்னா அவங்க கூடுதலா அந்த ஷார்ட் வீடியோ பார்த்து தான் பேச வராங்க. அப்ப உங்களோட பிரச்சனையே ஃபுல்லா அவங்கள்ட்ட சொல்லணும். ஓகே, அதை விடுவோமே. அதான் புரிஞ்சு கொள்ளணும் நிறைய பேர். இப்ப அக்காட பிரச்சனையே போன வீடியோல ஒரு அழுத்தி சொல்லாததான் பிரச்சனை நான் நினைக்கிறேன். என்ன இப்ப சொல்றீங்க கடன் நாட்கள்ல வந்து தொந்தரவு பண்றதெல்லாம் நீங்க போன வீடியோல சொல்லல. சொல்லுங்களேன், இப்ப உங்களோட டைம். இப்ப நானே பேசி கொண்டிருக்க முடியாது, நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு இப்ப பிரச்சனை என்ன, எனக்கு கடன்காராக்கள் விடுறாங்கல்ல, வந்து காசு தாங்கன்னு தான் கேக்குறாங்க. அவருக்கு எனக்கு இல்லை, அவர் எப்ப வார அப்படின்னு சொன்னா அக்கௌண்ட் நம்பரை கொடுங்கன்னு சொன்னா ஆட்ட கொடுக்குறேன். நான் அவர் அக்கௌண்ட் நம்பர் வெங்கடத்தை ஆட்ட கொடுக்குறேன். நான் அவருக்கு நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி என்ன இன்னொரு கொடி என்று சொல்லியிருக்காரு, நான் காசு ஓட மாட்டேன், எனக்கு அவ தேவையில்லை, நான் கல்யாணம் கட்டிட்டேன் ஒரு தரம் சொன்னாரா. ஒரு தரம் சொன்னா நான் கல்யாணம் கட்டலன்னு சொன்னாராம். இவங்களுக்கு எனக்கும் அடுத்ததுக்கா இப்படி கடன் பிரச்சனையாலதான் உங்களை வேண்டாம்னு சொல்றாரு. அப்படி ஒரு நோக்கத்திலையும் பாக்கலாமா? இல்ல அப்படி கடன் வாங்கலி. அப்படி அவர் நோக்கமே இதாத்தான் இருக்குமே, கடன் பட்டுட்டு அவர தேவைகளை முடிச்சுட்டு போற மாதிரி. அப்ப இப்ப எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கு பிறகுக்கா
இப்ப அவர் உங்களோட வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இப்ப எங்க மூலமா இப்ப உங்களோட பிரச்சனை எல்லாம் முடியுதுன்னு வைங்க. ஓ அப்ப அதற்கு பிறகு உங்களோட வந்து சேர்றதுக்கு நீங்க நம்புறீங்களா அப்படி அவர் திரும்பி வருவாருண்டு? இல்ல இல்ல வரமாட்டாரு. அவர் உங்களை சரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கடன் எல்லாம் நாங்க தீர்த்து கொடுத்துட்டோம், அதற்கு பிறகு அவர் வந்தாருன்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? இல்ல அது உறுதியாக்கா? உறுதி. இல்ல இது வந்து வாழ்க்கை பிரச்சனை, நாங்க ஒன்றும் சொல்ல முடியாதாக்கா, அது உங்களோட வாழ்க்கை பிரச்சனை, அது உங்களோட கையெல்லாம் இருக்கு. ஏனையா இப்ப எனக்கு ஒன்று ஒரு வசதியும் இல்லாமலுக்கு இப்ப சாப்பாடுக்கெல்லாம் வசதி இல்ல, கடன்காரனும் வரக்குள்ள அப்ப தேவைப்படாதவரு திருமணத்துக்கு தேவையில்லை. அது உங்களோட முடிவாக்கா. அப்ப அக்கா சொல்றவ பாருங்க, இனிமே தேவைன்ற மாதிரி தான் அக்கா சொல்றாவோ. சரி, இப்ப அதுதான் அக்காவுக்கு உதவிகள் தேவை. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை அனுப்பலாம். இப்ப நீங்க அனுப்புற ஒரு சிறிய தொகை ஒரு பெரிய ஒரு தொகையா மாறி அக்காட பிரச்சனைகள்லாம் முடியக்கூடிய மாதிரி இருக்கும். என்னக்கா இதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் வந்தேன். ஓகே, இப்ப வந்ததுக்காக நான் ஒரு உதவி ஒன்று செய்யறேன். இப்ப என்னோட விருப்பமாக்க இந்த பொங்கலுக்கு உங்களோட கையாலேயே வாங்கி நீங்க பொங்கி என்ன சூரியனுக்கு படைச்சு அதை என்ன பாரம்பரியம் தானே நம்மட, அதனாலதான் நானும் வாங்கிட்டு வரல. இப்ப உங்களுக்கு காசு கட்டாயமா தேவைப்படும், அதனால நான் ஒரு தொகை பணம் தாரேன். இது முடிவில்லைக்கா, நான் அடுத்த கட்டம் வருவேன். ஒரு பெரிய ஒரு பணத்தொகையோட உங்கள்கிட்ட வந்து சேவ் பண்ணு நான் நம்புறேன். சரியா? இந்த வீடியோ மூலமாகவும் உதவிகள் கிடைச்சி ஒரு பெரிய ஒரு பணத்தொகையை உங்கள்கிட்ட வந்து சேர்த்து உங்களோட பிரச்சனைகளை முடியக்கூடிய மாதிரி இருக்கும்னு நம்புவோம். சரியா? நம்புறீங்களா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாக்குறவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க அதை சொல்லுங்களேன். உங்களோட ஒரு கருத்தை வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. இப்ப நாங்க வந்தது அடுத்தது உங்களுக்கு இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கித்தானே தொடர்பு கொள்றாங்க. நான் உதவின்றது பண்றதுக்கு ஒரு முறையெல்லாம் முன்பாடுறாங்க. இப்ப நான் எதிர்பார்த்த முறையில முன்பரல. அதை பத்தி என்ன சொல்ல போறீங்க? நீங்க சொல்லி விடுங்களேன். சொல்ற விலங்கு தானே அவங்க வந்து சாப்பாட்டுக்கு நான் பாக்குறேன்ற மாதிரி தான் பேசுறாங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் சாப்பாட்டு பிள்ளைகளுக்கு மேக்சிமம் அவங்களால இப்ப எவ்வளவு அனுப்ப முடியும் அப்ப தெரியல. அது மட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? அதை நீங்க சொல்லுங்களேன். நான் கடன்காரர்களுக்கு என்ன செய்யறது? இப்ப உடனடியா அதை கொடுக்கணும்ன்ற மாதிரி என்ன? இப்ப அதுக்கு வட்டி வாங்குறாங்களா? இல்ல, வட்டி வாங்கல. எங்களுக்கு முதல்ல மட்டும் தந்தாலே போதுமன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. உங்களோட கஷ்ட நிலைமை உணர்ந்து பாருங்க. எனக்கு வட்டிகள் வேணாம், அப்படி வட்டி ஆரன்னு சொன்னா நீங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு இதை வாங்கி கொடுங்க சொல்றாங்க. எனக்கு முதல் காசு மட்டும்தான் தேவைன்னு சொல்றாங்க. அப்படின்னு சரி, ஓகே. இப்ப என்ன தொடர்பு கொண்டாங்களுக்கு தெரியும். இப்ப அக்காவே நேரடியா சொல்றாவுப்பா அக்காவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் 9 லட்சம் ரூபா யாராவது என்ன தனிநபர் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னா அது நல்ல மீன். அது அப்படின்னு சொன்ன உடனே தொடர்பு கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு தெரியும் தானே இப்ப இந்த அக்காவுக்கு நம்மளால 9 லட்சம் உடனே கொடுக்க முடியாது, என்னால முடிஞ்சது ஒரு 50,000 ரூபா தான் என்று நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா அதை உடனடியாக அனுப்பலாம். இப்ப ஒருவர் நினைச்சிங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு பணத்தொகையை வந்தா கடை பிரச்சனையை முடிக்கலாம். அதானே சொல்ல வாரது. எனக்கா 2 பிள்ளைகளையும் வச்சு நான் எப்படி எங்கய்யா போறது? வெளுமுங்கன்னு சொன்னாலும் இது நான் எங்க போறது? அதான் 2 பொம்பளை பிள்ளையும். அதான் நான் பாக்குறேன். சரி, கவலைப்படாதீங்கக்கா. நான் சரியான முறையில படுத்தி தரணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு உதவி ஒன்று தாரேனுக்கா, அதை வச்சு இப்போ பொங்கலுக்கு நீங்கள் செலவழிங்க. சரியா? இப்போ நான் இப்போ அடுத்த கட்டமாக எப்போ வருவனோ தெரியல, ஒரு பணம் சேர்ந்ததுக்கு பிறகு நான் உங்களை வந்து திரும்ப சந்திப்பேன். சரியா? அது வரைக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் இப்போ ஒரு உதவி ஒன்று தாரேன். எங்கே பேக்குங்க. இப்போ அக்காவுக்கு நான் இன்றைய தினம் 30,000 கொடுக்குறேன். அக்காவுக்கு கிடைச்ச உதவிகள் இது எப்படிங்கக்கா? இது 10,000 ரூபா. இது ஒரு அக்கா அனுப்பினாங்க, கனடா செல்வி என்ற அக்கா. நன்றி அக்கா, ரூபாய் 10,000 அனுப்பியிருக்கிறீங்க, நன்றி. இப்போ சொல்லப்போனால் இப்போ நாங்கள் கொடுக்காத அட்வைஸை என்ன நாங்களும் உங்களுக்கு எவ்வளோ அறிவுரைகள் சொன்னோம் என்னக்கா? இப்போ அக்கா தூக்கில் தொங்குற சாகிற முடிவுலாம் இருந்தீங்க. அப்போ அக்காக்கான அறிவுரைகளை நாங்கள் சொன்னாங்க. இப்போ அதற்கு பிறகு அந்த முடிவு அக்காவுக்கு வராது, என்ன முடிவெடுக்க மாட்டாவோ. இப்போ அடுத்ததாக்கா ஓகே, இப்போ இந்த கனடா செல்வின்றவ எனக்கு உண்மையிலேயே ஆரம்பத்தில் தொடர்பு கொள்ளும் போது இவ யாருன்னு எனக்கு தெரியா. அதற்கு பிறகு இவ வீடியோ போட்டிருக்கிற அவட டிக்டாக்ல நம்பர் கேட்டதான் நான் கொடுக்கலாமன்று. ஆனால் இப்போ கேட்டால் நான் கொடுப்பேன். என்றால் இவ யாருன்னு தெரியும் தானே எனக்கு, அது தெரியாம தான் நான் கொடுக்கல. அப்போ நான் ஒரு சொல்யூஷன் ஒன்று சொன்னேன். நான் என்னென்னு சொன்னால், இப்போ அக்காவை சந்திக்க போகும்போது அக்காவோட நீங்கள் கதைங்க, அதுக்கு பிறகு நான் தொடர்பு ஏற்படுத்தி தாரேன். என்னால் அவள் ஒரு பெண் தான் நீங்க, அப்போ அதனால உடனடியாக நம்ம கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவள் யாருண்டே ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது. ஓகே, அது ஒன்று. இதை பிடிங்கக்கா, இதில் எவ்வளோ இருக்குன்னு
20,000. இதில் 20,000 ரூபா இருக்குது. இப்போ இந்த 20,000 ரூபா இப்போ யாரோட பேரில் கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னால் அனிரா, இனியா, சேயோன் அவங்க சின்ன பிள்ளைகள் நேம் ஒரு அண்ணன் என்னை தொடர்பு கொண்டு முதற்கட்ட உதவியாக கொடுங்கன்னு சொன்னார். இப்போ அதில் 20,000 கொடுத்துருக்குறேன். அண்ணோட பணம் இன்னும் உதவிகள் செய்வார் அண்ணோட பணம் இருக்குது. இப்போ அக்காவுக்கு இப்போ தற்போதைக்கு இந்த பணம் தேவைன்றதால 2 பேர் உதவியை நான் அக்காவுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் உதவிகள் அக்காவுக்கு போய் சேரும். ஓகே, நம்ம காத்திருந்து அக்காவுக்கு உதவிகளை வழங்குவோம். இப்போ இந்த அண்ணோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 2539 சுவிஸ் நாட்டிலிருந்து எனக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் நன்றி அண்ணன். செல்வி அக்காவுக்கும் நான் மீண்டும் நன்றி சொல்கிறேன். செல்வி அக்காவுக்கு நான் அக்கட நண்பரை கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் இப்போ செல்வி அக்காவை எனக்கு தெரியும், இப்போ தெரிய வந்தது. அக்கட நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். 5403 செல்வி அக்காடது கனடாவில் இருக்கிறாவோ. சரிதானேக்கா? இப்போ இதை வச்சு நாளைக்கு சிறப்பாக கொண்டாடுங்க சரியா பொங்கலை. இப்போ அதானக்கா உங்களோட கையாலேயே நீங்கள் பொங்கி எல்லாம் செய்யுங்க. என்ன வருடத்தில் ஒரு நாள் செய்கிறது சரியா? இப்போ இவ என்னைய கேட்டவன்னு சொன்னீங்க, சொல்லுங்க மாமாட்ட. சைக்கிளா? பாருங்க, தங்கச்சிக்கு சைக்கிள். சின்னால் என்ன கேட்டாவோ? அவ என்ன கேட்டாவோ? அவ ஒன்றும் கேட்கல. என்ன நான் வந்த உடனே மதிக்கல, ஒரு ஆம்பளை என்ன முடியலாம் பட்டி மதிக்கலாம் பீத்தாவ. அவக்கு நேற்று சொன்னாவது ஓடு கிடக்காம கழுத்துக்கு மாலை மட்டும் தானே வேணுமா? அப்படி வருஷம் வருஷம் சரியாக்கா. அதான் எல்லாம் இந்த பார்த்து கொண்டிருக்கிறவங்க கையில தானே இருக்கு. இப்ப நானக்கா சரியான முறையில நடக்கணும்ன்றது என்னோட நோக்கம் அக்கா. இப்ப நான் தலையிடத்தானே வேணும். என்னால் வீடியோ போட்டால் நானக்கா உங்களை உலகத்துக்கு தெரியப்படுத்தினது நான். அப்ப இந்த இதுல நான் சம்பந்தப்படத்தானே, என்ன மீறி ஒன்று நடக்க முடியாது தானேக்கா, விளங்கிட்டு தானே. அதையும் நிறைய பேர் புரிஞ்சு கொள்ளணும் சரியாக்கா. உங்களோட கருத்துக்கள் என்னக்கா? அதுதானேக்கா நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, உங்களோட கருத்துக்களை கேட்கணும், மக்களோட பிரச்சனை என்று வடிவா சொல்லணும் தானே. எனக்கு தம்பி வந்து உதவி செய்யாட்டி நான் நிறஞ்சத்து தானே இருப்பேன். அது ஒரு பிரச்சனை. அடுத்தது சாப்பாட்டுக்கு வசதி இல்லாம இருந்தேன் நான். எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு இப்ப கடனால எனக்கு கவலை. கடனாலும் கவலை. 2 பிள்ளைகளையும் வச்சு நான் எப்படி கடன் கொடுப்பேன்? அதான் இது வந்து உறுதிப்படுத்தினது தான். இப்ப ஆர்டிஎஸ் தலைவர் மூலமா தான் நாங்க அதை உறுதிப்படுத்திருக்கிறோம் அக்காவுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குண்டு. இப்ப அக்கா நீங்க ஆர்டிஎஸ் தலைவர்கிட்ட அறிவிச்சிருக்கிறீங்க, கணவர் எங்களை பார்க்கறல எங்களை கஷ்டமா இருக்குண்டு. பாருங்களேன், 7 மாத காலங்கள் காசு அனுப்பல. நீங்க இப்பதானே 1 மாதத்துக்கு மட்டும் சொல்லிருக்கீங்களாம்ண்டு. சரி ஓகே. இப்ப அக்கா சொன்னாங்க இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு பிறகு கணவர் வருவாருன்னு கேட்க இல்லை சேர்த்தெடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்கிறா. சரி, இப்ப பிள்ளைகள் தான் முக்கியம். சரி ஓகே. ஏதாச்சும் என்ன சொல்ற, ஏதாச்சும் நாங்க இதில் பேச தவறு இருந்தால் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பேசுவோம். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். கட்டாயமாக உதவி செய்ய முன்பாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.